இப்போ அடுத்தது வந்து நார்மல் பேலன்ஸ் ஷீட் பார்த்தா இப்போ கான்ட்ராக்டருக்கு பார்ப்போம். கான்ட்ராக்டருக்கு இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கான்ட்ராக்டர்ஸ் செக்லிஸ்ட், எப்படி கான்ட்ராக்டருக்கு வந்து எப்படி லோன் கொடுக்கணும் அப்படின்னு. இது வந்து அந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ண முடியாது. மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸோ ட்ரேடிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கோ இருக்க மாதிரி இதை வந்து பண்ண முடியாது. இதுக்குள்ளே ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ சொல்கிறேன் உங்களுக்கு. அட்வான்ஸ்டு கான்ட்ராக்டர், அதில் வந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்டர் இருப்பாங்க, ப்ரைவேட் கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க, சப்கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க. அதை வந்து எப்படி நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னாக்க, கவர்மெண்ட் கான்ட்ராக்டர்ஸ்னால அப்படி எப்படின்னா ஏ கிரேட் பி கிரேட் அப்படி வச்சுருப்பாங்க, இல்லைனா ஏ கேட்டகரி பி கேட்டகரி அது மாதிரி வந்து அவங்க கிரேடிங் வச்சுருப்பாங்க. இப்போ கான்ட்ராக்டர்ஸ் வந்து ஏ கேட்டகரின்னு வச்சுங்களேன், அவங்ககிட்டயே 4 ப்ரோக்ளின் இருக்கும், 4 ஜேசிபி இருக்கும், மிக்சர் மிஷின் இருக்கும், அவங்களே ஓன் ஏதாவது குவாரி அரேஞ்ச்மெண்ட் வச்சுருப்பாங்க, இதெல்லாம் இருக்கும். ப்ரைவேட் கான்ட்ராக்டர்ஸ் தான் 90, எல்லாமே ப்ரைவேட் கான்ட்ராக்டர்ஸ் தான். கவர்மெண்ட் கான்ட்ராக்டர்ஸு கவர்மெண்ட்டில் எடுக்கிற இது வந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்டர் சொல்லுவோம், ப்ரைவேட் சொல்லுவோம், எல்லாருக்குமே நம்ம ஃபண்டிங் கொடுப்போம். சப் கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க. ஒரு பிரைமரி கான்ட்ராக்டர் யாரோ ஒருத்தர் எடுத்திருப்பார், அது அவரால் பண்ண முடியாத என்ன பண்ணுவாருன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ரொம்ப கிளியராக நான் இதில் பேச முடியாது. பொலிட்டிஷியன்ஸ்லாம் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து அந்த ஏதோ மினிஸ்டர் இருக்காங்க அப்படின்னா அந்த அவங்கள யாராவது ரிலேட்டிவை விட்டு நீ ஒன்று டெண்டர் எடு பண்ணுன்னு சொல்லிட்டு இவங்க அவங்கள விட்டு பண்ண சொல்லிட்டு கீழே வந்து விஷயமே தெரியாது வேறு யார் இந்த விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்களோ அவங்கக்கிட்ட கான்ட்ராக்டாக கொடுத்துருவாங்க. இது நடக்கும். இது சப் கான்ட்ராக்டர்னு பேர். இதெல்லாம் பேங்க் வந்து நம்ம லோன் கொடுக்குற மாதிரி கரெக்டாக அதெல்லாம் பார்க்கணும். அவங்களுடைய இதெல்லாம் எப்படி இருக்குது, பேக்ரவுண்ட் இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் ப்ரீ சாங்ஷன் அப்ரைசல்லாம் வருது இப்போல்லாம். அதெல்லாம் பார்க்குறாங்களா? ஏன்னா ஆன்லைனில் பேப்பரை கொடுத்தோன்னே சாங்ஷன் பண்ணுற கட்டம் இருக்கிற போது உங்களுக்கே தெரியும் இது எப்படி பார்க்க போகிறாங்கன்னு. இருந்தாலும் நான் வந்து சப்ஜெக்டில் இருக்குது, இதெல்லாம் சிஐபி ஜேஐபி எக்ஸாமினேஷனில் இதெல்லாம் இருக்குது. இன்ஸ்டியூட்டில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கர்ஸ் எக்கனாமிக்ன்ற பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் எக்ஸாமினேஷனில் இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சப் கான்ட்ராக்டர்ஸ். அதுக்கப்புறம் ஒர்க்கிங் கேபிட்டல் எப்படின்னா, இந்த காப்பி ஆஃப் த ஆர்டர் வேணும். அவங்க வந்து ஆர்டர் கொடுப்பாங்களே, இப்போ டெண்டர் கோட் பண்ணுவாங்க கான்ட்ராக்டர்ஸ்க்கு. ஃபஸ்ட்டு ஒரு இஎம்டி கட்டுவாங்க, இஎம்டி கட்டி டெண்டர் பண்ணணும், அதை டெபாசிட்டாக கட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து டெண்டர் வந்து ஃபைனலைஸ் ஆகி ரிசல்ட் வரும். நீங்கள் அவார்ட் ஆகிடுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு கால் லெட்டர் வரும். அவன் என்ன சொல்லுவாங்க, இந்த காஷன் டெபாசிட் ரிலீஸ் பண்ணால் பேங்க்கில் கேரண்டி வாங்குவோன்னு நான் என்னுடைய எபிசோடில் முன்னாடியே சொல்லியிருக்கேன். பேங்க் கேரண்டி எப்படி கொடுப்போம், அது எப்படி ஃபங்க்ஷனிங்னு அதை வாங்கி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒர்க்கிங் அப்ளை பண்ணுவோம், ஒர்க் ஆர்டர் வரும், ஒர்க் ஆர்டருடைய வேல்யூ பார்க்கணும். அதுதான் இந்த காப்பி ஆர்டர் அவார்டிங் கான்ட்ராக்ட். அப்புறம் டீட்டெயில்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் லாஸ்ட் 2 years. இந்த கான்ட்ராக்ட் வந்து புதுசாக இருக்கிறவங்க உடனே நம்ம கொடுக்க முடியாது, இருக்கிறவங்க தானே கொடுக்க முடியும். ப்ரீவியஸ் டிரான்சாக்ஷன் லாஸ்ட் 2 years என்னென்ன பண்ணியிருக்காரு, எப்படி கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு, அதாவது பிளாக் மார்க் இருக்கா, எல்லா பணமும் வந்திருக்கா, அப்புறம் ப்ரெசன்ட் என்ன ஹேண்டில் என்ன இருக்குது, ஃப்யூச்சர் எக்ஸ்பெக்டட் லெவல் கான்ட்ராக்ட் என்ன இருக்கும் அது பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவைலபிலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டினா என்ன, ப்ரோக்ளின் இருக்கா, ரோடுன்னு வச்சுக்கோங்களேன், ரோடெல்லாம் லெவல் பண்ணி பண்ணதுன்னா ப்ரோக்ளின் வேணும், ஜேசிபி வேணும், கான்க்ரீட் மிக்சர் வேணும், லாரி வேணும், டிப்பர் லாரி வேணும், இதெல்லாம் இருக்கணும். அதெல்லாம் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்புறம் டீட்டெயில்ஸ் ஒர்க் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட், அது ஆல்ரெடி முடிச்சிருந்தாங்கன்னா என்ன, இப்போ ப்ரொப்போசல் வரும்போது எல்லாமே எல்லாத்தையும் முடிச்சதை விட மாட்டாங்க. போன வருஷம் பண்ண வேலையெல்லாம் பெண்டிங் இருக்கும், கவர்மெண்ட் மாறும், கவர்மெண்ட் பண்ணால் பணம் வராது, அங்கெல்லாம் பிரைப் பண்ணால் தான், அதாவது உங்களுக்கு வந்து பணமே ரெடி ஆகிடும் கவர்மெண்ட்டில். எப்படின்னா அது டெஸ்பாச் கிளர்க்கு நீங்கள் பணம் கொடுத்தா தான் அந்த செக்கை ரிலீஸ் பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் இருக்குது, நான் என்னுடைய அனுபவத்தில் நிறைய பார்த்துருக்கேன். நம்ம வந்து வேறு எக்ஸ்பெக்டேஷனில் ஓடி கொடுப்போம், பாவம் கஷ்டப்படுறாரேன்ட்டு லேபருக்கெலாம் பேமெண்ட் கொடுக்கணுன்னு. அந்த டயத்தில் அட்ஜஸ்ட் ஆகாது, மார்ச் எண்டு வந்துடும், ஒரே பிரச்சனையாக இருக்கும், நம்ம வந்து டென்ஷனாக இருப்போம். பார்ட்டி டென்ஷன் இருக்காலையோ பேங்க்காரங்க டென்ஷனாக இருப்பாங்க. ஏன்னா நல்ல கஸ்டமர் விட முடியாது. நம்ம ஹெட் ஆஃபீஸில் சொல்லி போராடி வாங்குவோம், ஹெட் ஆஃபீஸில் நம்மளை கொஸ்டின் பண்ணுவாங்க. ஒருத்தர் மேனேஜராக இருக்கிறது நிறைய இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது என்னென்ன ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டான்னா ஆல்ரெடி கம்ப்ளீட்டட், அதில் வந்து என்னென்ன நேம் ஆஃப் த ஒர்க்கு, நேச்சர் ஆஃப் த ஒர்க்கு, வேல்யூ ஆஃப் த ஒர்க்கு அவார்டடு, டேட்டா கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த ஒர்க்கு, பேமெண்ட் ரிசீவ்டு, பேமெண்ட் டு பி ரிசீவ்டு, டீட்டெயில்ஸ் ஆஃப் இஎம்டி இதெல்லாம் வரும். பேமெண்ட் இதெல்லாம் வச்சு தான் இவங்களுக்கு வந்து எப்படின்னா ஒர்க்கிங் அப்டேட் வந்து கேஷ் பட்ஜெட் மெத்தடு தான் பண்ணுவாங்க. கேஷ் பட்ஜெட் மெத்தட் அப்படின்னா 12 மாதமாக பிரிச்சுப்பாங்க. ஒரு மாதத்துலேயும் செலவு எவ்வளவு, வரவு எவ்வளவு, ஒரு மாதத்துலேயும் வரவு எவ்வளவு, செலவு எவ்வளவு. அப்போ இந்த 12 monthsக்கும் டோட்டலாக எவ்வளவு வரவு எவ்வளவு செலவு, அப்போ டிஃபிசிட் என்ன வருது, அதில் 25% மார்ஜின் வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து கான்ட்ராக்டரை பொறுத்த வரைக்கும். இப்போ அதில் வந்து டீட்டெயில் ஆஃப் இஎம்டி ரிலீஸ்டு, டீட்டெயில்ஸ் ஆஃப் கேரண்டி அந்த கான்ட்ராக்ட் இருக்கா, ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் என்ன இருக்குது, ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கிற வேலை என்ன இருக்குது, புதுசாக கான்ட்ராக்ட் இப்போ அடிஷனலாக கேட்குறாரு. அப்போது ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கிற கான்ட்ராக்ட் என்ன, அது என்ன அவார்டாக இருக்குது, வேல்யூ ஒர்க் என்ன, என்றைக்கு வேலை ஆரம்பித்தார், அது வந்து எத்தனை வரைக்கும் முடிச்சிருக்கு, அதில் ஆல்ரெடி எத்தனை பணம் வாங்கியிருக்காரு அவர், அதுக்கு இஎம்டி என்ன, இஎம்டி ரிலீஸ்டு என்ன, அட்வான்ஸ் பேமெண்ட் ஏதாவது வாங்கியிருக்காரா,
அதுக்கப்புறம் அந்த 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 டேர்ம்ஸ் பிரகாரம் ஒரு வேலை முடிச்சிருக்காரா, ப்ராபபிள் கம்ப்ளீஷன் என்ன, அப்புறம் டு பி எக்ஸ்பெக்டட் ஒர்க் வந்து என்னென்ன எடுத்துக்க போகிறாரு, அதனுடைய அவார்டு டீட்டெயில்ஸு, கேரண்டி சப்மிட் எல்லாம் கம்ப்ளீஷன். அப்புறம் நான் ஃபண்ட் பேஸ்டு ஃபெசிலிட்டி, கான்ட்ராக்ட் வேல்யூ எஸ்டிமேட், அட்வான்ஸ் பேமெண்ட் கேரண்டி, பிட் பாண்டு சொன்னேன் இல்லையா, அது ஆல்ரெடி நம்ம கேரண்டி கொடுத்தோன்னா அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அந்த இதை பர்ஃபார்மன்ஸ் கேரண்டி என்ன, கான்ட்ராக்ட் ரிட்டென்ஷன் மணி ஆன் எக்ஸிஸ்டிங் வேல்யூ ஆஃப் த கான்ட்ராக்ட் என்ன இருக்குது, ஏனஸ்ட் மணி சன்ட்ரி கேரண்டிஸ் என்ன இருக்குது, பாஸ்ட் கேரண்டிஸில் இஷ்யூடு அப்படின்னு ஏதாவது இன்வோக் ஆகிருக்கா. இப்போது அதில் முக்கியமான விஷயம் அது. ஏன்னா இதுக்கு வந்து சிபிலில் டேட்டா கிடைக்காது. கேரண்டி இன்வோக் ஆச்சுன்னா சிபிலில் டேட்டா கிடைக்காது, கவர்மெண்ட்டில் தான் கிடைக்கும். அதுக்கு ஒன்றும் பெரிய சென்ட்ரலைஸ்டு இது ஒன்றும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்போர்ட்டர்ஸ்னால் டிஃபால்ட்டர்ஸ் லிஸ்ட் இருக்குது, எக்ஸ்போர்ட்டர்ஸ் டிஃபால்ட்டர் லிஸ்ட் இருக்குது, சால் லிஸ்ட்னு இருக்குது இசிஜிசியில், அதெல்லாம் இருக்குது. அதை நான் லிஸ்ட்டில் அந்த பேர் இருக்கான்னு பார்த்து நம்ம கண்டுபிடிக்கலாம். பேரை வச்சு சொல்ல முடியாது வச்சுங்களேன். அதை ஓப்பன் பண்ணிட்டு இன்னொரு ப்ரொப்ரைட்டர் பேரில் ஆரம்பிப்பாங்க. அது ஃப்ராடு பண்ணவங்க எப்படி வேணால் பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன். சரி, பேங்கர் நம்ம வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் இன் தட். அப்புறம் டிஆர் வந்து 3:1 டெட் ஈக்விட்டி ரேஷியோன்னு பேர். டிஆர்னாக்கா டெட் ஈக்விட்டி ரேஷியோ, அதாவது அவங்க சொந்த கடன் என்ன இருக்குது, உன்னுடைய ஓன் ஈக்விட்டி என்ன இருக்குது, அதில் 3.1% வரைக்கும் கொடுப்பாங்க பேங்க்கில். ஏன்னா ஒரு கான்ட்ராக்டர் வந்து இப்போ 1 கோடி கான்ட்ராக்ட் எடுக்கிறாரு அப்படின்னா அப்புறம் போய் 20% மார்ஜின் வந்து நீ வந்து 1 கோடிக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லட்சம் தான் வச்சுங்களேன். 1 லட்சம் கான்ட்ராக்ட் எடுக்கிறாரு அப்படின்னா 1 லட்சம் தான் அவரால் செலவு பண்ண முடியும். 1 கோடி அல்லது 2 கோடி அல்லது ஒரு 10 கோடி கான்ட்ராக்ட் வந்துடுது அப்படின்னா திருப்பி வந்து 25 கோடி அவருக்கு வந்து மார்ஜின் வேணும் கொண்டானா எங்கேருந்து கொண்டுருவார். அதனால் அவர்கிட்ட வந்து அந்த எம்பிபிஎஃப் அந்த கால்குலேஷன்ஸ் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. கேஷ் பட்ஜெட் மெத்தட் தான். ஸோ கேஷ் பட்ஜெட் மெத்தட் அப்படின்னு வரும்போது நான் சொல்கிறது தான் 12 மந்த்ஸுக்கு என்ன வர வேண்டியிருக்கு போனால் ஒரு 12 மாதத்துக்கு அவருக்கு என்ன செலவு வருது. ஸோ அதை அப்படியே ஆவரேஜ் பண்ணி டிஃபிசிட் என்ன வருது, மேக்ஸிமம் டிஃபிசிட், அதில் மார்ஜின் போக பேங்க்கில் வந்து அட்வான்ஸ் கொடுப்பாங்க. இதுதான் கான்ட்ராக்டரை பொறுத்த வரைக்கும் கொடுக்குற லோன். வணக்கம்.